So good afternoon to all. Sorry for the inconvenience. I couldn't due to some unavoidable issues. I cannot upload the videos on time. In this today, as per our topic, common viral diseases and fungal and prevention control measures. In this video, I will going to be take only few very important diseases. For example, பார்த்தோம்னா நமக்கு எஃப்எம்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட், பட் அதிக கொஸ்டின்ஸ் எஃப்எம்டியில் தான் வரும். கண்டிப்பாக இப்போ 1800 பீப்புள்ஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம்னா அதில் பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு 500 பேருக்காச்சும் கட்டாயம் எஃப்எம்டிலேருந்து கொஸ்டின்ஸ் வந்துடும். ஸோ எஃப்எம்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்எஸ்டி இப்போ அவுட் பிரேக்கில் இருக்குது. இது வந்து செப்பரேட் வீடியோ போடுறேன். எஃப்எம்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. அது தனி வீடியோவை எஃப்எம்டி போகிறோம். பிகாஸ் ஆல்மோஸ்ட் we need to talk about 15 minutes எஃப்எம்டி alone. மற்றதெல்லாம் ஜஸ்ட் லீசன் காசட்டியேஷன், தட்ஸ் எனஃப். சீப்பன் கோட்லேயே அதே மாதிரி தான். ஓகேவா? ஸோ ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் எல்லாத்துக்கும் தெரியும். காஸ்ட் பை ஆப்டஸ் வைரஸ் ஆஃப் பிகார்னவைரிடே ஃபேமிலி. இம்பார்ட்டன்ட் இந்த வைரஸ் என்னென்னா எபித்திலியோட்ரோபிக் வைரஸ். ஸோ ஆல் எபித்திலியல் சிஸ்டம்ஸ் வில் அஃபெக்ட். மெயின் இம்பார்ட்டன்ட் எபித்திலியம் லேயர்லேயே 5 லேயர்ஸ் இருக்கும். அதில் ஸ்டாட்டம் ஸ்பைனோசோமில் அஃபெக்ட் ஆகும். ஸோ இங்கே இருக்கிற செல்ஸ் வந்து பலூனிங் டீஜெனரேஷன் ஆகிடும். செல்ஸ் அஃபெக்ட் ஆகும். அந்தளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போகும். இம்பார்ட்டன்ட் 7 ஆன்டிஜெனிக் டைப்ஸ் இருக்குது. அதில் ஓஏசி, சவுத் ஆஃப்ரிக்கன் டெரிட்டரி 1, 2, 3 அண்ட் ஏஷியா. இந்தியாவில் அதிகமாக இருக்கிறது ஓஏ அண்ட் ஏஷியா 1. இது 3 தான் இந்தியாவில் அதிகமாக இருக்குது. நம்மளோட வேக்சின்ஸில் கூட இந்த 3 ஸ்ட்ரெயின் தான் ஆட் பண்ணுறோம். ஓஏ அண்டு ஏஷியா 1. ஓ தான் ரொம்ப ப்ரிவலண்ட்டாக இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கணும். இது டெஃபினேஷனாக சொல்லணும். இட்ஸ் அன் ஹைலி கண்டாஜியஸ் டிசீஸ் ஆஃப் க்ளவுன் ஃபியூட்டட் அனிமல்ஸ். ஓகேவா? ஆல்ரெடி சொல்லிட்டேன். எபித்திலியோட்ரோபிக் வைரஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வேர்டு. இதை வச்சு இதோட லீசன்ஸ் எல்லாமே சொல்லிக்கலாம். அப்புறம் இந்த இதில் வந்து என்ன இம்பார்ட்டன்ட் லீசன்ஸ்னால், ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகும் ஒரு லீசன்ஸ்னால், வெசிக்கல் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் அது பேப்யூல்ஸ், பஸ்டியூல்ஸ், அப்புறம் எரோஷன் ஆகிட்டு லீசன்ஸ் அல்சர் ஃபார்ம் ஆகும். இது தெரிஞ்சுக்கிட்டால் போதும். வெசிக்கல்ஸ் ரப்சர் ஆகி சின்ன வெசிக்கல்ஸ், ஸ்மால் வெசிக்கல்ஸாக கால்டு புல்லு, லார்ஜ் வெசிக்கல்ஸ்லாம் ஸ்மால் வெசிக்கல் கால்டு ஆப்தே, லார்ஜ் வெசிக்கல்ஸ் கால்டு புல்லு. சின்ன வெசிக்கல்ஸாக சேர்ந்த லார்ஜ் வெசிக்கலாக மாறி அதை ரப்சர் ஆகி எரோஷன் ஆகிட்டு லீசன்ஸ் வரும், அல்சர் ஃபார்ம் ஆகும். அவ்வளோதான். இதில் எந்தெந்த இடத்துலனா 2 இடத்துல தான் இம்பார்ட்டன்ட். சின்ஸ் இஸ் இன் ஃபுட் அண்ட் மவுத். ஸோ ஓரல் கேவிட்டி மவுத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா ஓரல் மியூக்கோசா, லிப்ஸு, டென்டல் பேட், ஹார்ட் பேட் இதெல்லாம் இருக்கும். ஃபுட்டில் வந்து பார்த்தோன்னா இன்டர்டிஜிட்டல் ஸ்பேஸில் லீசன்ஸ் வரும். ஸோ அந்த லீசன்ஸ் எப்படி சொல்லணும்னா, அந்த லீசன்ஸால் வர கிளினிக்கல் சயின்ஸ் சொல்லிடலாம். ஓரல் கேவிட்டியில் இது வரவங்களுக்கு இப்போ லீசன்ஸ் வரவங்களுக்கு கண்டிப்பாக பெயின் இருக்கும். ஸோ அனராக்சியா இருக்கும். இன்டர்டிஜிட்டல் ஸ்பேஸில் லீசன்ஸ் வர வரைக்கும் கண்டிப்பாக லேம்னஸ் இருக்கும். இந்த அளவுக்கு போதும். அந்த சலைவா எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்டிக்கியாகவும் இருக்கும், ஸ்டிக்கியாக இருக்கும். அப்புறம் ஸ்டிங்கி சலைவா அப்படியே நீளமாக அப்படியே மவுத்துலேருந்து அப்படியே யூஸ் ஆகிட்ருக்கும். ஓகேவா? இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுட்டா போதும். எந்தெந்த லொக்கேஷன் நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல வெசிக்கல் ஃபார்ம் ஆகும், எரோஷன்ஸ் வரும், போட்டுற வேண்டியது தான். ஓரல் மியூக்கோசா, லிப்ஸ், டென்டல் பேட், ஹார்ட் பேட், அப்புறம் இன்டர்டிஜிட்டல் ஸ்பேஸ். அவ்வளோதான் எங்கள் வித்தியாசம். இது எப்படி இந்த வைரஸ் டீகண்டாமினேஷன் ஆஃப் த சாயில் எப்படி பண்ணலான்னா, 2% சோடியம் ஹைட்ராக்சைடில் போட்டுக்கலாம். அப்புறம் இம்பார்ட்டன்ட் விஷயம், ஷீப் மெயின்டெனன்ஸ் ஹோஸ்ட், பிக் ஆம்ப்ளிஃபையர் ஹோஸ்ட், கேட்டல் தான் இண்டிகேட்டர் ஹோஸ்ட். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் டு டயக்னோஸ் மாலிகுலர் டெஸ்ட் வந்து எலைசா அண்டு பிசிஆர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். ரொம்ப ப்ரிஃபர்டு மெத்தட் வந்து எலைசா ஃபாலோட் பை பிசிஆர் மெத்தட். இது ரெண்டுமே போட்டுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கல் பார்ட். இதை விட பின்னாடி வர கண்ட்ரோல் மெஷர்ஸ், வை வி நாட் ஏபிள் டு எராடிகேட் எஃப்எம்டின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது தனியாகவே இருக்குது. அதை 5 to 10 minutes அதை பற்றி பேசுவோம். ஓகேவா? ஸோ அப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் லீசன்ஸ் பார்த்தீங்கன்னா எஃப்எம்டியில் பெருசாக மார்ட்டாலிட்டி வரதில்ல. யங் காஃபில் அதிக மார்ட்டாலிட்டி இருக்கும். காரணம் வந்து நெக்ரோடைசிங் மயோகார்டிட்டிஸ். ஸோ மயோகார்டிட்டிஸ் மயோகார்டிட்டிஸ் வரதுனால கார்டியாக் ஃபெயிலியர் வந்து காஃபில் இறந்து போயிடுது. அதை தான் வந்து இந்த ட்ரைக்ராய்டு ஹார்ட் அப்பியரன்ஸ்னு சொல்லுவோம் அந்த பிஎம் லீசன்ஸை. ஸோ இந்த லீசன்ஸ் சயின்ஸ் இதை மட்டும் பார்த்துக்குங்க. என்ன வைரஸ் பிகார்னவைரிடேவில் ஆப்டஸ் வைரஸ்ன்றது. அவ்வளோதான் இந்த இடத்துல. அப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து எஃப்எம்டி சீக்வலில், அப்புறம் எப்படி ஆஃப்டர் எஃப்எம்டி என்னென்ன பிரச்சனை வருதுன்னு பார்க்க போகிறோம். எஃப்எம்டியில் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா பேண்டிங்,
டயபெட்டிஸ் மெலிட்டஸ் என்ட்ரைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். வேறு இம்பார்ட்டன்ட் என்னென்னா the eye yielders பார்த்தீங்கன்னா இட் வில் நெவர் ரிட்டர்ன் பேக் டு இஸ் நார்மல் ப்ரொடக்ஷன். ஒன்ஸ் இட் இஸ் அஃபெக்டட் பை எஃப்எம்டி அது மறுபடியும் நார்மல் ப்ரொடக்ஷனுக்கு வரவே வராது. ஸோ ஹியூஜ் எக்கனாமிக் லாஸ் டு தி ஃபார்மர்ஸ் அண்ட் ஆல்சோ ரெடக்ஷன் இன் தி கன்சப்ஷன் ரேட், ரிடக்ஷன் இன் தி மில்க் yield, ரிடக்ஷன் இன் தி கன்சம்ஷன் ரேட். இது ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட் சீக்வல் ஆஃப் எஃப்எம்டி. ஸோ அந்த ஐ ஈல்டர்ஸ் ஒரு 10 லிட்டர்ஸ் கறக்குதுன்னா ஆஃப்டர் எஃப்எம்டி அது 5 லிட்டர்ஸ்க்கு வந்துச்சுன்னா இது லைஃப் டைமில் அந்த 5 லிட்டர்ஸ்க்கு மேலே கறக்காது பால். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அது அப்புறம் வழக்கம் போல் பேண்டிங் இருந்துகிட்டே இருக்கும் அந்த அனிமலுக்கு. அப்புறம் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் என்ட்ரைட்டிஸ் இதெல்லாம் வச்சோம். அந்த லீசன்ஸோட இடத்த சொல்லிட்டோம். பலூனிங் டீஜேஷன் சொல்லிட்டோம். ஸ்மால் வெசிக்கல்ஸ்லாம் கோயில்ஸ் ஒன்று சேர்ந்து புல்லே ஃபார்ம் ஆகுது. சிவியர் பெயின் அனரெக்சியா வருது. அவ்வளோதான் சார். அப்புறம் வந்து இது எந்தெந்த டைமில் அவுட் பிரேக் வருதுன்னு பார்த்தோம்னா ரெய்னி சீசனில் அவுட் பிரேக் இருக்காது. பிகாஸ் ஆஃப் ஹை ஹியூமிடிட்டி, ஹெவி ரெயின்ஃபால், இனிபிட் ஏரோசல் டிரான்ஸ்மிஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ இது இருக்காது. பட் ப்ரீ மான்சூன், இங்கே மான்சூன் போட்டிருக்கேன், ப்ரீ மான்சூன் போஸ்ட் மான்சூன் செஷனில் தான் இங்கே ப்ரீ சேர்த்துக்கோங்க. ட்ரை வெதர், மாடரேட் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, கண்டக்டிவ் ஃபார் வைரல் டிரான்ஸ்மிஷன். ஓகேவா? மேக்ஸிமம் அவுட் பிரேக் இந்தியாவில் ஏதாவது சொல்லியாச்சு ஆகஸ்ட் அண்ட் நவம்பரில் வருது. ஓ டைப்பாவில் தான் வருது. ஸோ நம்ம வேக்சினில் ஃபாலோட் பை ஏசியா 1. ஸோ நம்ம வேக்சினில் என்னென்ன ஆட் பண்ணிப்போம்? ஓ, ஏ, ஏசியா 1 இது 3 ஆட் பண்ணிப்போம் வேக்சினில். ஓகேவா? ஸோ எஃப்எம்டி பொறுத்த வரைக்கும் லீசன்ஸ் அது யார் வேணால் சொல்லிடலாம். கண்ட்ரோல் மெஷர்ஸ், கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் மெஷர், வை வி ஃபெயில்ட், ஹவு டு ரெக்டிஃபை த இஷ்யூஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான செக்ஷன் எஃப்எம்டி பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம ஏன் வேக்சின் எஃப்எம்டி கண்ட்ரோலில் ஃபெயிலியர் ஆகிட்டோம் அப்படின்றத ஃபஸ்ட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம ஃபெயில் ஆனதுக்கு ரீசன் ஃபால்ட்டி செலெக்ஷன் ஆஃப் வேக்சின் ஸ்ட்ரெயின். ஃபால்ட்டி செலெக்ஷன் ஆஃப் தி வேக்சின் ஸ்ட்ரெயின். வேக்சின் ஏன்னா இப்போ ஒரு எபிடமாலஜிக்கல் ஏரியாவில் ஒரு அவுட் பிரேக் வருதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஓ ஸ்ட்ரெயினால் அவுட் பிரேக் இருக்குன்னா நம்ம அந்த ஸ்ட்ரெயின் வேக்சின் இன்க்ளூட் பண்ணாத வேக்சின் போட்டோம்னா நோ யூஸ் இல்லையா? ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட்டு இது எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ரீசன் காசு என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு உடனே அதுக்கு ரெக்டிஃபிகேஷனும் ரீட் பண்ணிக்கணும். அப்போவே வேக்சின் செலெக்ஷன் ஷுட் பி பேஸ்ட் ஆன் தி எபிடமாலஜிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ எபிடமாலஜிக்கல் ஸ்டடி பண்ணி வேக்சின் அந்த சாம்பிள் கலெக்ட் பண்ணி என்ன அவுட் பிரேக் இருக்குன்னு வைரஸ் ஐசோலேஷன் பண்ணி அந்த ஸ்ட்ரெயினை கண்டுபிடிச்சி கரெக்டாக நெக்ஸ்ட் டைம் வேக்சின் போடும்போது அந்த ஸ்ட்ரெயினையும் ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு கண்ட்ரோலுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா? செகண்ட் பாயிண்ட், இம்ப்ராப்பர் ரேபிட் டிசீஸ் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம். நம்மக்கிட்ட ஒரு டிசீஸ் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் இல்லை. அதுக்காக என்ன பண்ணலாம்? ஒன்றுமே இல்லை. இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம்? ப்ராப்பர் டிசீஸ் ரிப்போர்ட்டிங் சிஸ்டமை கொண்டு வரணும். எப்படி சார் கொண்டு வரலாம் டிசீஸ் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம்? இப்போ நம்மக்கிட்ட இல்லையா, என்ன இருக்குது? நம்ம 2-3 ஸ்கீம்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதை அப்படியே கோரிலேட் பண்ணிட்டிங்கன்னா அழகாக நமக்கு இந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இம்ப்ராப்பர் டிசீஸ் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் சொன்னோம் இல்லையா? அதை எப்படி ரிப்போர்ட் பண்ணலான்னா ப்ராப்பராக இப்போ டிசீஸ் அவுட் பிரேக்கை ரிப்போர்ட் பண்ணணும். அதுக்கு தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2019 ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. 2019 NADCP ஸ்கீம், நேஷ்னல் அனிமல் டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க. இதுதான் வந்து ரிப்போர்ட். இதில் வந்து நம்ம எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன அவுட் பிரேக் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இந்த எஃப்எம்டி அவுட் பிரேக் இருக்குதுன்னு நான் சொல்லி இதில் என்ட்ரி பண்ணியாச்சு. ஓகேவா? அப்புறம் ஓகே, இந்த அவுட் பிரேக்கை வச்சு நம்ம சரி ரிப்போர்ட் மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணுறது? ரெண்டாவது விஷயம், இந்த ஏரியாவில் ரிப்போர்ட் இருக்குது, அவுட் பிரேக் இருக்குதுன்னு ரிப்போர்ட் பண்ணியாச்சு. இந்த அனிமலில் எந்தெந்த அனிமலுக்கு வந்துச்சு நான் ரிப்போர்ட் பண்ணல இல்லையா? ஓகே, எல்லா அனிமலுக்கும் அதுக்கு தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு நியூ ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. ஆதார், அனிமல் ஆதார், யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்தாங்க அனிமலுக்கு. அதுதான் இந்த இனாஃப் டேக்ன்றது. இனாஃப் டேக், INAFPH. ஓகேவா? இந்த இனாஃப் டேக்கும் இந்த NADCP ப்ரோக்ராம் தான் அனிமல் டிசீஸ் கண்ட்ரோலில் சர்வேலன்ஸ்க்கு ஒரு பேக் போனாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன டிசீஸ் வந்துருச்சுன்னு தெரியுது, அது எந்தெந்த அனிமலுக்கு இருக்குது, அப்புறம் அது எப்படி அந்த அனிமலை மூமெண்ட்டை மானிட்டர் பண்ணுறதுக்காக தான் இந்த இனாஃப் டேக் கொண்டு வந்தாங்க. ஸோ இதுதான் இந்த இனாஃப் டேக் இதை வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து NDDB இவங்க தான் இந்த இனாஃப் இதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நேஷ்னல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு தான் இனாஃப்க்கு வந்து இனாஃப் ஸ்கீமுக்கு வந்து இன்சார்ஜ் வந்து NDDB தான். இது இனாஃப்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நெட்வொர்க் ஃபார் அனிமல் ப்ரொடக்ஷன் அண்ட் ஹெல்த். ஓகேவா? ஸோ எந்த அனிமல் இதுக்குன்னு டேக் பண்ணி அந்த அனிமலுக்கோட டிசீஸ் வந்தால் அந்த வெதர் இட் இஸ் அஃபெக்டட் பை FMD ஆர் நாட் அப்படின்ட்டு அதை மெயின்டைன் அதில் என்ட்ரி பண்ணிடுறோம்.
அப்புறம் அந்த ஏரியாவோட டிசீஸ் அவுட் பிரேக்கும் என்ஏடிசிபி இதில் வந்து அப்டேட் பண்ணிட்டோம்னா, ஸோ எங்கே அவுட் பிரேக் வந்துச்சு, எந்த அனிமல் அஃபெக்ட் ஆகிருக்கு, ஸோ டோட்டல் மானிட்டரிங் சிஸ்டம் இப்போ நமக்கு கிடைச்சாச்சு. அப்புறம் இந்த அனிமலை ட்ரேஸும் பண்ண முடியும். ஸோ அந்த இம்ப்ராப்பர் ரேப்பிட் டிசீஸ் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் இல்லாத பிரச்சனையை இந்த என்ஏடிசிபியும் 2009 லான்ச் பை பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இந்த ஸ்கீமாலேயும் இந்த இனாஃப் டேகாலையும் நம்ம அதை ரெக்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா, இதுதான் இதோட கோரிலேஷன். சரி, தேர்ட் பாயிண்ட்டு, எப்போ வேறு என்ன தான் நம்ம கண்ட்ரோலில் ஃப்ளாஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்எம்டி இன் வைல்டு பாப்புலேஷன். நம்ம டொமஸ்டிக் பாப்புலேஷன் இருக்கிற அனிமல்ஸ்க்கு வேக்சின் போட்டுறோம், வைல்டு பாப்புலேஷனுக்கு நம்ம வேக்சின் போடுறதில்ல. ஸோ எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் வைல்டு பிக் ஆம்பிளிஃபையர் ஹோஸ்ட்னு பார்த்தாச்சு. ஸோ வைல்டு பிக் வேக்சின் பண்ணாமல் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது எஃப்எம்டியை. இது ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லையா? சரி, என்ன பண்ணலாம்? இதுக்கு ஒரு ரெக்டிஃபிகேஷன் மெஷர் என்ன பண்ணலாம்? ஒரு ஏரியாவில் வைல்ட் லைஃப் ஈகோ சிஸ்டம் இருக்குன்னா கம்ப்ளீட் ஃபென்சிங், வைல்ட் லைஃபே அந்த ஏரியா விட்டு வெளில வராத மாதிரி பண்ணலாம், ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் வந்து பஃபர் ஜோன்ஸு கம்ப்ளீட் 100% வேக்சினேஷன் ஆஃப் பஃபர் ஜோன்ஸ். ஸோ இதுதான் ரெண்டாவது, இதோட வைல்ட் லைஃப் பாப்புலேஷனில் இருக்கிற எஃப்எம்டியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு பாயிண்ட். 2 பாயிண்ட். ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபென்சிங் ஆஃப் ஏரியா, ரெண்டாவது பாயிண்ட் வந்து வேக்சினேட்டிங் தி பஃபர் ஜோன்ஸ். ஓகேவா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு எஃப்எம்டிக்கு நம்மளால் எராடிகேட் பண்ண முடியாததுக்கான காரணம் 3. ஒன்று ஃபால்ட்டி செலெக்ஷன் ஆஃப் வேக்சின் ஸ்ட்ரெயின், ரெண்டாவது டிசீஸ் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் இல்லாதது, மூணாவது வந்து எஃப்எம்டி இன் வைல்ட் லைஃப் பாப்புலேஷன். ஸோ 3 பாயிண்ட் சொல்லியாச்சு, 3க்கும் என்ன ரெக்டிஃபை மெஷர்ஸ்ன்னு சொல்லியாச்சு. ஓகேவா, அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எப்போ இந்த எஃப்எம்டி கண்ட்ரோல் ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2003 தான் கொண்டு வந்தாங்க. அப்போ இருந்து இன்ன வரைக்கும் நம்ம பெருசாக அதில் அச்சீவ் பண்ணதாகவே முடியல. காரணம் வந்து இந்த ரீசன்லாம் இருக்குது. இந்த ரீசனுக்கான ரெக்டிஃபிகேஷன் மெஷர்ஸ்னு சொல்லியாச்சு. அதெல்லாம் ஒரே இதுவாக பிளான்டு ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணியாச்சு. அதை பக்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா நம்மளால் கண்டிப்பாக எராடிகேட் பண்ண முடியும். இந்த என்ஏடிசிபி ஸ்கீம் சொன்னால் நேஷ்னல் அனிமல் டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் 2019. இது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா 2 டிசீஸ்க்காக கொண்டு வந்தாங்க. ஒன்று எஃப்எம்டி, இன்னொன்று ப்ருசலோசிஸ். இதை வந்து 2025 எல்லா அனிமலுக்கும் வேக்சினேட் பண்ணியிருக்கணும். 2030 இந்த 2 டிசீஸும் எராடிகேட் பண்ணியிருக்கணுன்றது தான் என்ஏடிசிபி ஸ்கீமோட எய்ம். ஓகேவா, ஓகே. ஜஸ்ட் எஃப்எம்டிக்கு என்ன இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்னா, இது இப்போ கரண்ட்டில் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை எஃப்எம்டி தான். ஓகேவா, சரி, இதை எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம்? நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து எப்படி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கணும். கண்டிப்பாக ட்ரேட் அண்ட் மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன். ஒரு எஃப்எம்டி அவுட் பிரேக் ஆகுதுன்னா அந்த இடத்துல எந்த சாண்டிஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடணும், அங்கே இருக்கிற மூமெண்ட்டை க்ளோஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டு கூட கோஆப்ரேட் பண்ணி இதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நான் எண்டமிக் ஏரியாவிலையும் ஒரு எண்டமிக் ஏரியாவிலையும் ஒரு எண்டமிக் ஏரியாவிலையும் அவுட் பிரேக் வந்தால் எப்படி வந்து அதை கண்ட்ரோல் பண்ணலாம்? சிம்பிள். நான் எண்டமிக் ஏரியா அங்கே வந்ததே இல்லை, ஃபஸ்ட் டைம் வந்துடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? டோட்டல் ஸ்லாட்டர், டெஸ்ட் ஸ்லாட்டர் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட் அண்ட் ஸ்லாட்டர் நான் கண்ட்ரோல் மெஷர்ஸில் பேக்டீரியல் கிளாஸஸ்லாம் சொல்லியிருப்பேன். டெஸ்ட் அண்ட் ஸ்லாட்டர் கம்ப்ளீட்டாக ஒரே எல்லாத்தையும் எடுத்து டெஸ்ட் பண்ணி, சசப்டபிள் அனிமல்ஸ் டெஸ்ட் பண்ணி, இன்ஃபெக்டட் அனிமல்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சி ஸ்லாட்டர் பண்ணிவிட வேண்டியது தான். எண்டமிக் ஏரியாவில் இங்கே இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா இங்கே ஆல்ரெடி எப்போயுமே ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துகிட்டே இருக்கும். இதை வந்து இந்த மெத்தடாலஜி யூஸ் பண்ண முடியாது. இங்கே தான் நம்ம வேக்சினேஷன் மெத்தடாலஜி யூஸ் பண்ணணும். ஓகேவா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் சிஸ்டம். இங்கே நான் எண்டமிக் ஏரியாவில் ஃபஸ்ட் டைம் அவுட் பிரேக்னா டெஸ்ட் ஸ்லாட்டர் மெத்தடில் டோட்டல் பாப்புலேஷன் இங்கே வந்து வேக்சினேஷன் பண்ணுற அவசியமே கிடையாது. ரெண்டாவது எண்டமிக் ஏரியாவில் கம்ப்ளீட் வேக்சினேஷன் பண்ணிடாகணும். ஓகேவா, அப்புறம் வந்து நான் சொல்லிட்டேன் ட்ரேட் அண்டு மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஆக்சுவலாக இந்த ப்ரிவென்ஷன் கண்ட்ரோல் எல்லா டிசீஸ்க்கும் போட்டுக்கலாம். ஓகேவா, அப்புறம் வந்து ஸ்ட்ரிக்ட் குவாரண்டைன் அண்ட் மூமெண்ட், அதான் ட்ரேடு, மூமெண்ட்டு, குவாரண்டைன் எல்லாமே பக்காவாக பண்ணணும். ஓகேங்களா, ஆஃப்டர் இன் கேஸ் ஆஃப் டெத்துனா ப்ராப்பர் டிஸ்போசல். இது எல்லாமே வந்து பேக்டீரியல் கிளாஸுக்கு எடுத்தது தான். அப்புறம் எஃபெக்டிவ் சர்வலைன்ஸ் சிஸ்டம், அதுதான் நம்ம சொல்லியாச்சு. இனாஃப் டேகு, என்ஏடிசிபி ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் சொல்லியாச்சு. குவாலிட்டி வேக்சின் அதுவும் சொல்லியாச்சு. இன்னொரு பாயிண்ட் வந்து அப்டேட் தி லெஜிஸ்லேஷன். பக்கா லெஜிஸ்லேஷன் இருக்கணும். என்ன ஏன் இதுக்கு வேக்சின் கண்ட்ரோலுக்கு லெஜிஸ்லேஷனுக்கு என்ன ரீசன் கேட்டால், என்ன கேட்டிங்கன்னா நான் ஒன்று சொல்லுவேன். என்கிட்ட கேட்டாங்கன்னா அந்த கேள்வி கண்டிப்பாக சொல்லுவேன். செப்பரேட் எஃப்எம்டி ஆக்டே கொண்டு வரணும்னு சொல்லுவேன். எஃப்எம்டி ஆக்ட்
செப்பரேட் எஃப்எம்டி ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் ஆக்டை கொண்டு வரணும்னு சொல்லுவேன். பிகாஸ் வென் தெர் இஸ் இன் கம்ப்ளீட் பக்கா லெஜிஸ்லேஷன், நம்ம கரெக்டாக அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். சட்டம் போட்டால் தான் நம்ம கேட்போம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், ஏன் இந்த ஆக்டில் என்னென்னலாம் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் கல்லிங் ஆஃப் அனிமல், எஃப்எம்டி அப்படின்னு போன வச்சா கல்லிங் ஆஃப் அனிமல்ஸ், அந்த அனிமல் கம்ப்ளீட்டாக கல் பண்ணிடணும் அந்த ஏரியாவை. ஓகேவா? பனிஷ்மெண்ட் அண்ட் ரிவார்டிங் கண்டிப்பாக இருக்கணும். பனிஷ்மெண்ட் அண்டு ரிவார்டிங் இந்த பாயிண்ட்ஸை நான் ஆட் பண்ணிப்பேன். பனிஷ்மெண்ட், பிகாஸ் எஃப்எம்டி அவுட் பிரேக் ஆகிருக்குன்னு தெரிஞ்சு நம்ம ரிப்போர்ட் பண்ண மாட்டோம். அது இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ரிப்போர்ட் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை நம்ம ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ மார்ட்டாலிட்டி வரும், எல்லாமே வரும். ஸோ பனிஷ்மெண்ட் ஃபார் நான் ரிப்போர்ட்டிங் ஆஃபீஸர்ஸ், ரிவார்டிங் தி ரிப்போர்ட்டிங் ஆஃபீஸர். ரிவார்ட் பண்ணி பக்காவாக வேக்சின் பண்ணி கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா அந்த ஆஃபீஸர்ஸ்க்கு கண்டிப்பாக ரிவார்டும் கொடுக்கணும். நெக்லிஜென்ஸ் ஆஃப் டியூட்டி, அந்த ஆஃபீஸர்ஸை பனிஷும் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஆக்டில் கொண்டு வரணும், என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அப்புறம் எஜுகேஷன் ஃபார் கிளீன்லெஸ் அண்ட் ஹைஜீன், அப்புறம் பப்ளிக் அவேர்னஸ் கேம்பெயின், பப்ளிக் அவேர்னஸ்லாம் கொண்டு வரணும். இதெல்லாம் தான் சார் எஃப்எம்டி கண்ட்ரோல் ப்ரோக்ராமோட இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி. இதெல்லாம் கரெக்டாக மறுபடியும் இந்த வீடியோ ஒரு டைம் வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு எல்லாத்துக்குமே இது பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக இன்னொரு பாயிண்ட் விட்டுட்டேன், முக்கியமான பாயிண்ட், ஸ்ட்ரென்தனிங் தி வெட்னரி சர்வீஸ். ஸ்ட்ரென்தனிங் தி வெட்னரி சர்வீஸ். வெட்னரி சர்வீஸில் இருக்க முக்கியமான ப்ராப்ளம் வந்து டெக்னிக்கல் ஒர்க்ஸை வந்து டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் வந்து நான் டெக்னிக்கல் பர்சன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது. அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். கவர்மெண்ட் கோயிங் இன் ராங் வே. ஒரு வெட்னரி டாக்டரோட வேலை ட்ரீட்மெண்ட் தான் பிரைமரி ஃபங்க்ஷன். அவங்கக்கிட்ட கூட ஸ்கீம் இருக்க ஆட்டுக்கு டேக் அடி, இதெல்லாம் ஒன்றும் வேலையே கிடையாது. அதுக்கு டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் வந்து என்றைக்கு நீங்கள் நான் டெக்னிக்கல் ஒர்க்ஸ்க்கு இன்வால்வ் பண்ணுறீங்களோ அவங்களோட ப்ரொஃபஷனல் டெக்னிக்கல் எஃபிஷியன்சி கண்டிப்பாக குறையும். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். டியூ டு லேக் ஆஃப் மேன் பவரால் தான் இந்த ப்ராப்ளம் நடக்குது. ஸோ மேன் பவர் வந்து கண்டிப்பாக வெட்னரிக்கு தேவை. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். யார் எப்போ கேட்டாலும் உங்கள்கிட்ட நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்டர்வியூ போர்டில் வாட் ஆர் த டிஃபிகல்ட்டி ஃபேஸ்டு பை ஒர்க்கிங் ஆஸ் இன் விஏஎஸ் அப்படின்னு டெம்பரரி விஏஎஸ்ன்னு கேட்டாங்கன்னா இந்த பாயிண்ட் கண்டிப்பாக சொல்லுங்கள். டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ்க்கு நான் டெக்னிக்கல் ஒர்க்ஸ் இருக்குது, அது கண்டிப்பாக நாங்கள் பண்ணக்கூடாது. ஆடு மாடு வாங்க கொடுக்குற ஸ்கீம் வெரி குட் ஸ்கீம், அதில் எங்களை இன்க்ளூட் பண்ணது நல்லது. ஒன்லி the aim of our inclusion should be up the level of certifying the animal. அவ்வளோதான். அந்த பணம் கொடுக்குறது, ஃபோட்டோ எடுக்கிறது, டேட்டா என்ட்ரி, இதெல்லாம் நான் டெக்னிக்கல் ஒர்க்ஸ். அதெல்லாம் நான் டெக்னிக்கல் பர்சன் தான் பண்ணணும். ஓகேவா? இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நல்ல வேலிட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாயிண்ட்ஸ், இது கண்டிப்பாக சொல்லலாம். அப்புறம் லேக் ஆஃப் மேன் பவர், ஒரு வீட்டில் அட்டெண்டர் இருக்கிறதில்ல, எல்லை இருக்கிறதில்ல. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக சொல்லலாம். மேன் பவர் கிவிங் டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் ஒர்க்ஸ் டு தி டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா உங்களோட டீசெண்டாகவும் இருக்கும், உங்களோட பாயிண்ட் ரீசனபுளாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ வெட்னரி எஃப்எம்டி ஆஸ்பெக்டில் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. இதை வீடியோ திரும்ப திரும்ப பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் நிறைய பாயிண்ட்ஸ் ரிட்டன் இங்கே கொடுக்காத பாயிண்ட்ஸ் சொல்லியிருப்பேன். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டர்வியூவில் எஃப்எம்டியை பற்றி கேள்வி கேட்காத ஒரு போர்டே இருக்காது. அப்புறம் 2000 பீப்புள் வராங்கன்னா கண்டிப்பாக எப்போ 500 பீப்புள்ஸ்க்கு மேலே எஃப்எம்டிலேருந்து கொஷின்ஸ் வரும். நான் சொன்ன பாயிண்ட்லேருந்து ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு கேள்வி கேட்க மாட்டாங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.